வணக்கம். எம்கசி இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் இப்போ அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அப்ளை பண்ணி முடித்தவங்க, அப்ளை பண்ணவங்க நிறையா பேர்த்துக்கு டவுட்ஸ் நிறையா அப்படின்றது இருக்குது. ஸோ அதில் சில பேர் கேட்ட டவுட்ஸை பற்றி நம்ம ஒரு கிளாரிஃபிகேஷனாக டோட்டலாகவே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து அப்லோட் பண்ணும்போது அதர் சர்டிஃபிகேட்ஸு, அதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கான இந்த ஃபார் எக்ஸாம்பிள் என்எஸ்எஸ், என்சிசி. இப்போ என்எஸ்எஸ், என்சிசிக்கெலாம் பார்த்தீங்கன்னா மற்ற யூனியன் கவர்மெண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 5 மார்க் அல்லது 2 மார்க் 3 மார்க், அதாவது நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்லேயும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஃபிசிக்கல் ரிலேட்டடாக உள்ள எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் கண்டிப்பாக இருக்கக்கூடிய எக்ஸாம்லாம் தனியாக அலர்ட்லாம் பண்ணுவாங்க, என்எஸ்எஸ், என்சிசி அந்த மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரி இங்கே அப்லோட் பண்ணலாமா கேட்டிங்கன்னா என்எஸ்எஸ், என்சிசி சர்டிஃபிகேட் இதெல்லாம் அப்லோட் பண்ணலாம். இன்னும் சொல்லப்போனால் அதர் சர்டிஃபிகேட் பார்க்கும்போது ஸ்போர்ட்ஸு, அதுக்கப்புறம் ஸ்டேட் அல்லது யூனியன் கவர்மெண்ட் லெவலில் இருக்கக்கூடிய அவார்டு வாங்கியிருந்தாலோ அல்லது ரிவார்டு வாங்கியிருந்தாலோ, நீங்கள் சிஓஏ படித்ததுக்கான சர்டிஃபிகேட் இருக்குது, இல்லாட்டி ஸ்டெனோ டைப்பிங் படித்ததுக்கான சர்டிஃபிகேட் இருக்குது. அப்புறம் நம்ம இந்த எதிர்பார்த்த என்எஸ்எஸ், என்சிசி சர்டிஃபிகேட், என்எஸ்எஸ் சர்டிஃபிகேட்டு, இதுக்கான சர்டிஃபிகேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா தாராளமாக சர்டிஃபிகேட் இருந்தால், உங்கள்கிட்ட இருந்தால் தாராளமாக அப்லோட் பண்ணலாம். ஸோ அவங்களும் கேட்குறாங்க, நம்ம எம்கசி ரெக்ரூட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனில் வந்து கேட்குறாங்க, அப்லோட் பண்ணலாம், நம்ம வந்து சப்மிட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. பட் இது வந்து கொடுக்கலாம், கொடுக்காமல் போகலாம், அதாவது கம்பல்சரி கிடையாது. என்சி சர்டிஃபிகேட் இருந்தால் கொடுங்க, இல்லாட்டி இல்லை. ஏன் கம்பல்சரி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டுக்குமே இங்கே வந்து எந்த ஒரு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அப்படின்றது எதுவுமே கிடையாது. அதே மாதிரி இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ்லாம் ப்ரியாரிட்டி, அதாவது ப்ரிஃபரன்ஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுவுமே கிடையாது. அதாவது தனி இட ஒதுக்கீடு என்பது கிடையவே கிடையாது. அதே சமயம் நீங்கள் கொடுக்கும் அந்த இப்போ நான் சொன்ன சான்றிதழ்கள்லாம் பார்த்தீங்கன்னா முன்னுரிமை என்பது கிடையவே கிடையாது என்பதை தெள்ள தெளிவாக தாங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் பார்த்தீங்கன்னா என்எஸ்எஸ் சர்டிஃபிகேட், என்சிசி சர்டிஃபிகேட் இந்த மாதிரி சில பேர்ட்ட இருந்தாலும் கூட அவங்க எதுவும் அப்லோட் பண்ணுறதில்ல, அவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அப்லோட் பண்ணி இதுக்கு வந்து எந்த ஒரு ரிசர்வேஷன் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் எதுவுமே கிடையாதுனால இவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. சில பேர் அப்லோட் பண்ணி வைப்பாங்க, ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டி கேட்குறாங்க அப்படின்றதுனால. ஏன்னா ஃபார்மாலிட்டி தான் இந்த விஷயத்தை பொறுத்தளவு கேட்குறாங்க, இந்த அதர் சர்டிஃபிகேட்டை பொறுத்தளவுனால ஃபார்மாலிட்டிக்கு அவங்களும் கேண்டிடேட்ஸுமே அப்ளை பண்ணுவாங்க, அவ்வளோதான். அதனால் கண்டிப்பாக நீங்கள் கேட்குறீங்க அதிகமாக, இதுக்கு வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்கா, ப்ரிஃபரன்ஸ் இருக்கா, ஸோ எந்த ஒரு ப்ரியாரிட்டியும் இல்லை, ஸ்பெஷல் ரிசர்வேஷனும் இல்லை அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இப்படி இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் சொல்லும் போது, அதாவது சிஏஓ, ஸ்டெனோடைப்பு, ஸ்டேட் அல்லது சென்ட்ரல் லெவலில் இருக்கக்கூடிய இந்த அவார்டு, ரிவார்டு, ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இப்போலாம் சொல்லும் போது மற்ற இதுக்குமே ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ப்ரியாரிட்டி இல்லைன்னு சொல்லி தப்பாக புரிஞ்சுக்கிறாதீங்க. இந்த எம்கசி ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்தளவு 20 வகையான கொடுத்துருப்பாங்க, படித்து பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த 20 வகை, அதாவது கொரோனாவால் பெற்றோர் இழந்தோர், அப்புறம் அந்த தமிழ் பிஎஸ்டிஎம், ஸோ இந்த மாதிரி 20 வகையான சலுகைகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ரிஃபரன்ஸ் ப்ரியாரிட்டி அப்படின்றது இருக்குது அந்த 20 வகையான இதுக்கு மட்டும். அதே மாதிரி ஸ்பெஷல் ரிசர்வேஷன் வந்து யார் யாருக்கெல்லாம் தரணுமோ அந்த ரிசர்வேஷன் அப்படின்றத வந்து ரிசர்வ் பண்ணி கொடுக்குறாங்க, ஓகேங்களா. இப்போ நான் சொன்ன சர்டிஃபிகேட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் ப்ரியாரிட்டி மட்டும் கிடையாது அப்படின்றத தெளிவாக நான் இந்த வீடியோ மூலமாக உங்கள்கிட்ட டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.